ஏற்காடு மலைப்பகுதிகளில் சிற்றோடைகளின் குறுக்கே சட்டத்திற்கு புறம்பாக கட்டப்பட்டுள்ள தடுப்பணைகளை அதிகாரிகள் அகற்றினர். சேலம் மாநகர் பகுதிகளில் உள்ள ஏரிகளின் நீர் ஆதாரமாக ஏற்காடு மலைப்பகுதி விளங்கி வருகிறது. சிற்றோடைகள் வழியாக வரும் தண்ணீர் சரபங்கா நதி, திருமணிமுத்தாறு வழியாக செல்கிறது. கடந்த சில ஆண்டுகளாக இந்த ஆறுகளுக்கு நீர்வரத்து முற்றிலுமாக நின்று போனது. ஏற்காடு மலை அடிவாரத்தில் உள்ள ஏரிகளுக்கும் நீர்வரத்து குறைந்தது. இது தொடர்பாக நடந்த ஆய்வில் ஏற்காடு மலைப்பகுதிகளில் சிற்றோடை வழியாக தனியார் எஸ்டேட் நிர்வாகத்தினர் தடுப்பணைகள் கட்டி தண்ணீரை உறிஞ்சி வருவது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து கோட்டாட்சியர் லீலாவதி தலைமையிலான குழுவினர் தடுப்பணைகளை அகற்றினர். ஏற்காடு மலைப்பகுதிகளில் இயற்கையாக வரும் நீரை எஸ்டேட் முதலாளிகள் தடுப்பணை மூலம் தடுத்து நிறுத்தி தண்ணீரை அதாவது ஆற்று பகுதிக்கு போக விடாமல் தடுத்துள்ளார்கள். அதனால ஆற்றுல தண்ணி இல்லாததுனால இப்ப இதெல்லாம் கண்டறிஞ்சு ஒரு டீம் போட்டு ஆய்வு செய்து இது ஒரே நேரத்தில் 12 டீம் இந்த ஏற்காடு மலைப்புற போய் அதை ரிமூவ் பண்றாங்க. அந்த தடுப்பணைகள் எல்லாம் ரிமூவ் பண்ணி தண்ணி இயற்கையா போறதுக்கு வழிவகை செஞ்சுட்டு இருக்கோம். ஆங்கிலேயர் காலத்திலிருந்து இதுபோன்ற தடுப்பணைகள் இருப்பதாக எஸ்டேட் நிர்வாகத்தினர் காரணம் கூறினாலும் 40க்கும் மேற்பட்ட தடுப்பணைகளை அகற்றும் பணியில் அதிகாரிகள் தீவிரமாக உள்ளனர்.